அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜீவகாந்தம் என்பதை பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். ஜீவகாந்தம் நம் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு மிக மிக அவசியம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மாலை வேளையில மின்சாரம் தடைபட்டுள்ளது. அப்ப இருட்டாக இருப்பதனால பேட்டரி டார்ச் லைட்டை தேடுறோம். டார்ச் லைட்டை தேடி ஆன் பண்றோம். டார்ச் லைட்டு எரியவில்லை. அப்ப அந்த டார்ச் லைட்ல இருக்கிற பேட்டரியில அந்த சார்ஜ் இல்லை. அப்ப அந்த சமயத்துல நமக்கு அது உபயோகம் இல்லாமல் இருக்கிறது. எப்படி டார்ச் லைட்ல பேட்டரி எப்பொழுதும் சார்ஜோட இருந்தாதான் உபயோகமாகுமோ, அதே போல நமது உடலில் மனதில் ஜீவகாந்தம் போதிய அளவு இருக்கும் பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் அமைதியாக ஆற்றலுடன் செயல்படும். இதை நாம கவனித்து கொண்டே வர வேண்டும். இந்த ஜீவகாந்தத்தை நாம் பெரிதும் எளிதாக பெறுவது இந்த தெய்வ சக்தியை பெறும் நவக்கிரக தவம். மேலும் அடுத்ததாக, தவத்திற்கு அடுத்ததாக இந்த சக்தியை அதிகரிக்க போதிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் குறை இருக்கக்கூடாது. உணவு நமக்கு பிடித்ததாகவும் சக்தி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மனதை ஒரு மகிழ்வாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உடலுக்கு தக்க அசைவுகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு அசைவு. மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், அளவு முறை என்று. உறக்கத்திலும் நமக்கு ஜீவகாந்தம் அதிகமாகிறது. எனவே உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவைகள் அனைத்திலும் அளவு முறை காத்து அந்த ஜீவகாந்தத்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு விழிப்புணர்வுடன் இருந்து போதிய அளவு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய வாகனம் வாங்குகிறோம். அதில் அந்த ஸ்பீடா மீட்டர்ல பார்த்தோம் என்றால் 40 - 50 பச்சை நிறமாக இருக்கும் கோடு, 50க்கு மேல் சிவப்பு நிறமாக இருக்கும். நம் மனம் என்பது அந்த ஸ்பீடு. மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், நமது மனதின் ஸ்பீடு 4 - 7 இருக்கும் பொழுது அந்த ஜீவகாந்தம் மிக மிக மிதமாக செலவாகும். 4 - 7 என்ற அளவில் மனம் இயங்கும் பொழுது கோபமே வராது, பயம் இருக்காது, கவலை இருக்காது, பொறுப்புணர்வு இருக்கும், செயல்களை செய்வோம். ஆனால் இந்த ஜீவகாந்தத்தை அதிகமாக விரயம் செய்யும் மானா மனோநிலைகள் என்பார்கள், அவைகள் இருக்காது. இதையெல்லாம் எப்படி நமக்கு பெறுவது, மன அலைச்சலை எப்படி குறைப்பது என்றால் வேறு எந்த பயிற்சிகள் மூலமாகவும் குறைக்கவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் தாய் தந்தையர் மூலமாக உருவாகிறான். அங்கேயே 14 to 40, 14 - 40 என்ற மன அலைச்சூழலில் தான் தாய் தந்தையர் உறவு கொள்கிறார்கள். அங்கு பிறக்கும் குழந்தையும் அதே போலதான் மன அலைச்சூழலில் பிறக்கிறது. ஆனால் 16 வயதுக்கு மேல் சிந்தித்து
தொடர்ந்து அந்த இறைவனுடைய சக்தியை பெற்று, இறைவனுடைய சக்தி வான்காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி 4 7, அதை நினைந்து நினைந்து செய்ய செய்ய இந்த ஸ்பீடாமீட்டரில் 40 50 என்பது ஆக நமது வாழ்க்கை முழுவதும் பழக்கத்தினால் இந்த இடத்தில் செட்டில் ஆயிடும். பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், இருந்தாலும் நம் மனம் அந்த ஸ்பீடாமீட்டரில் இருப்பது போல 4 7 என்ற அளவிலேயே நின்று கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும். அப்பொழுது நம் உடலில் நோய்கள் வராது. அதிகமாக மனம் அமைதியாக இருக்கும். இதுதான் யோக வாழ்வு என்று கூறுகிறோம். ஆயுள் நீடிக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ முடியும், குடும்ப அமைதி ஓங்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது அந்த அற்புதமான அந்த தவத்தினை காந்த தத்துவத்தின் மூலமாக நமக்கு எளிமைப்படுத்தி அளித்த நமது ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை நன்றி உணர்வோடு நினைந்து கொண்டு இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.